அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வின் பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். எனக்கு இங்க பேச கொடுக்கப்பட்ட தலைப்பு இணை வைப்பை வேறெடுத்த இப்ராஹிம் நபி. அகில உலகை படைத்து ஆட்சி அமைக்கக்கூடிய எல்லாம் வல்ல இறைவனை போற்றி புகழ்ந்தவளாக ஆரம்பம் செய்கிறேன். மனிதர்களாகி நமக்கு நேர்வழி காட்டுவதற்கு பல இறை தூதர்களை அல்லாஹ் அனுப்பி வைத்தான். இவ்வாறு அனுப்பப்பட்ட தூதர்களே மிக முக்கியமான நபி யார் என்றால் அவர்களை நபிமார்களின் தந்தை என்று சொல்வார்கள். அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சிறப்பான 5 நபிமார்கள் நபி ஆவார்கள். அவர்கள்தான் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆவார்கள். அல்லாஹ் அவர்களை உச்ச நேசராக தேர்ந்தெடுத்தான். அல்லாஹ் கூறுகிறான் 16வது அத்தியாயத்தின் 120 வசனத்தில், இன்னா இப்ராஹிம கான உம்மத்தன் கானிதன் லில்லாஹி ஹனீஃபா வலம் யகுன் மினல் முஷ்ரிகீன். இப்ராஹிம் ஒரு சமுதாயமாகவும் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவராகவும் உண்மையை நின்றவராகவும் இருந்தார். இணை வைத்தவராக அவர் இருந்ததில்லை. உலகத்தில் அனுப்பப்பட்ட ஏராளமான இறை தூதரின் வழியாக திரும்ப திரும்ப சொல்லப்படும் விஷயம் என்னவென்றால், இறைவனை வணங்குங்கள் என்பதை விட இறைவனை தவிர வேற யாரையும் வணங்காதீர்கள், இறைவனுக்கு நிகராக யாரையும் வைக்காதீர்கள், இறைவனுடைய இடத்தில் யாரையும் கற்பனை செய்ய என்றுதான் அதிகமாக திருமறை குர்ஆனிலே வலியுறுத்தப்படுகிறது. ஏராளமான இறை தூதர்கள் உலகிற்கு அனுப்பப்பட்டிருந்தாலும் இப்ராஹிம் நபி வைத்திருந்த இடத்திலே திருமறை குர்ஆன் வேற யாரும் வைத்திருக்கிறதா? இப்ராஹிம் நபியை பற்றி திருமறை குர்ஆனிலே கூறும்போது அவர் இறைவனுக்கு நிகராக இணை வைத்தவராக இருந்ததில்லை, இறைவனுக்கு நிகராக எந்த தூதரை கற்பனை செய்ததில்லை. ஆனாலும் இப்ராஹிம் நபியை கூடுதலாக எந்த ஒரு நபிமார்களோடு ஒப்பிட முடியாத அவர் வாழ்க்கையை பற்றி பேசுவோட எல்லா இடங்களையுமே அவர் இறைவனுக்கு நிகராக இணை வைத்தவராக இருந்ததில்லை. இதைதான் அல்லாஹ் திரும்ப திரும்ப கூறுகிறான். மேலும் அவர்கள் தான் ஒரு ஏகத்துவ கொள்கையில ஈடுபடுகிறார்கள். ஏகத்துவ கொள்கையில பின்பற்றுகிறவங்க நிறுத்திக் கொள்ளாமல் அசத்தியத்திலிருந்து மக்களை சத்தியத்தின் வாழ்க்கையை அழைக்கக்கூடிய ஈடுபணியிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மேற்கொண்டார்கள். அதாவது இணைய பேர்களுடைய ஷிர்கை வேரோடு பிடுங்கேறி வேண்டும் என்ற உன்னத பணியில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சிறப்பாக மேற்கொண்டார்கள். மேலும் நம்முடைய முஸ்லிம் சமூகம் ரபியுல் அவல் மாதத்திலே சுப்ஹான மௌலின்ற பெயரில் சில வணக்கங்களை செய்து வருவதை நாம் பார்க்கிறோம். ஆனால் உண்மையில் இந்த இஸ்லாத்திற்கும் இந்த மௌலிதிற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்ட திருமறை குர்ஆனிலே மௌலிதின் விஷயம் சொல்லப்படவே இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிற இந்த மார்க்கத்திலே மௌலிதின் வணக்கம் சொல்லவே இல்லை. அவர் நமக்கு காட்டி தராத ஒன்று நமக்கு வணக்கமாக ஆகாது. ஆனால் இந்த சுப்ஹான மௌலிதை பெரிய வணக்கமாக பல லட்சங்களை செலவு செய்து பல மக்களை ஒன்று திரட்டி மிக பெரிய அளவிலே சாப்பாடுகள் எல்லாம் ஏற்பாடு செய்து இது ஒரு நன்மையான காரியம் நினைத்து இந்த மௌலிதை ஓதக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இதுவும் இணை கற்பிக்கக்கூடிய காரியமாக இருக்கிறது. இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை நாம் இறைவனுக்கு நிகராக யாரையும் எடுத்துக் கொள்ளக்கூடாது. ஏன் இணைப்புக்கு நிகராக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எடுத்துக்கொண்டாலும் இணைப்பு தனிமை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இன்று சில முஸ்லிம்கள் இதனை விழிப்புணர்வு இல்லாத காரணத்தால் இந்த தவறை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இது போன்ற மக்களை நேர்வழிப்படுத்த வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்னும் முஸ்லிம்கள் சிலர் பல்வேறு வழிகளை இணை கற்பிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வேரோடு அழிக்க வேண்டும் என்று பல்வேறு வழிகளை முயற்சி செய்தார்கள். அல்லாஹ் ஒருவன் தான் என்றும் அவனை மட்டும் தான் வணங்க வேண்டும் என்றும் அவனை விடுத்து வேறு எந்த கற்சிலைகளை வணங்கக்கூடாது என்பதுதான் இப்ராஹிம் நபி பிரச்சனமாக இருந்தது. நாம் இப்ராஹிம் நபியின் மார்க்கத்தில் இருப்பதாக கூறுகிறோம். அது உண்மை என்றால் இப்ராஹிம் நபி எதில உறுதியாக இருந்தார்களோ அதில் நாமும் உறுதியாக இருக்க வேண்டும். அல்லாஹ் கூறுகிறான் 3வது அத்தியாயத்தில் 67வது வசனத்தில், மா கான இப்ராஹிமு யஹிது வலா நஸ்ரானியா வலாக்கின் கான ஹனீஃபா முஸ்லிமன் வமா கான மினல் முஷ்ரிகீன். இப்ராஹிம் யூதராகவோ கிறிஸ்தவராகவோ இருந்ததில்லை, மாறாக அவர் உண்மையின்ற முஸ்லிமாக இருந்தார். இணை வைத்தவராக அவர் இருந்ததில்லை. எனவே இந்த உலகத்திற்கு பின்பற்றுவதற்கு தகுதியானவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆவார்கள். அந்த முஹம்மது நபியை இப்ராஹிம் நபி பின்பற்ற சொல்கிறார் என்றால் எவ்வளவு சிறப்பு! நபியே, இப்ராஹிம் ஒரு அழகிய முன்மாதிரி, நீங்கள் அவரை பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் கூறுகிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாழ்க்கை வரலாற்றை புரட்டி பார்த்தால் சோகத்தில் அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கையை தான். சோகங்களும் கஷ்டங்களும் தந்தையின் எதிர்ப்பும் ஊரின் எதிர்ப்பும் அவர்களை சூழ்ந்தாலும் இஸ்லாத்திற்காக ஒவ்வொரு கொள்கைக்காக நிலைத்திருந்தார்கள். அதனால்தான் அல்லாஹ் அவர்களை உச்ச நேசராக தேர்ந்தெடுத்தான். இன்னும் பூமியில் மனிதர்களை இமாமாக ஆக்கினான். எந்த ஒரு சோதனை வந்தாலும் அந்த சோதனையில் அவருடைய கட்டளையும் அவருடைய கனமும் இழக்காமல் பொறுமையோடும் உறுதியோடும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மேற்கொண்டார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இந்த பொறுமையும் உறுதியும் ஒரு முக்மீனையும் ஒரு முஸ்லிமிடம் இருந்தால் அவனுடைய நாவு மரண தருவால் பொழியும். இன்ஷா அல்லாஹ் தௌஹீதுடைய கலிமா
முஹம்மது ரசூலுல்லாஹ். இந்த தகுதி உடலுக்கு அல்லாஹ் நிச்சயம் அளிப்பார் இன்ஷா அல்லாஹ். அப்படிப்பட்ட உள்ளங்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்குவானாக என்று கூறி எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிர தஅவானில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.